வணக்கம். இன்றைய முக்கிய தேனாரம் செய்தித் தலைப்புகளுடன் யாழ் இந்திய துணைத் தூதரகம் முன்பாக மீனவர்கள் போராட்டம். ஆயுர்வேத பட்டதாரிகளின் பயிற்சி மீண்டும் ஆரம்பம். அரசு எங்களை சாகும் வரை உண்ணாவிரதத்துக்கு நகர்த்துகின்றது. கதிர்காமம் நோக்கிய பாத யாத்திரை குழுவினருக்கு பலரசம் வழங்கிய முஸ்லிம் மக்கள். தமிழ் பொது வேட்பாளரை தனிக்கட்சி தீர்மானிக்க முடியாது. தொடர்கிறது தேனாரம் செய்திகள். யாழ் இந்திய துணைத் தூதரகம் முன்பாக மீனவர்கள் போராட்டம். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய இழுவை மடி படகுகளை தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணைத் தூதரகம் முன்பாக அறிவித்ததன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமையன்று கடற்தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய அரசே எமது கடல் வளங்களை சூறையாடாதே, எம்மையும் வாழவிடுங்கள் என்று கோரிக்கையை முன்வைத்து யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மருதடி சந்தியில் ஆரம்பமான கடற்தொழிலாளர்களின் பேரணியானது இந்திய துணை தூதரத்துக்கு சென்றடைந்தது. அங்கு அவர்கள் இலங்கை கடற்படையை நிறுத்து, அத்துமீறலை தடுத்து நிறுத்து, கடற்தொழில் அமைச்சரே கண்ணை திறந்து பார், இந்திய அரசே எம்மையும் வாழவிடு, ஸ்ரீலங்கா போலீஸே எங்களை தடுக்காதே என்ற கோஷங்களை எழுப்பினார்கள். போராட்டத்தின் முடிவில் இந்திய துணை தூதரிடம் கடல் தொழிலாளர்கள் பிரதிநிதிகள் கோரிக்கை மனுவை கையளித்தனர். மீண்டும் ஆரம்பமாக உள்ள ஆயுர்வேத பட்டதாரிகளின் பயிற்சி. நாட்டில் ஏற்பட்ட நெருக்கடி காலநிலை காரணமாக தடைப்பட்டிருந்த ஆயுர்வேத பட்டதாரிகளின் பயிற்சி மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுதேச வைத்திய இராஜாங்க அமைச்சர் சிசிர ஜயக்கொடி தெரிவித்தார். இதன்படி மாதாந்தம் 67,500 ரூபாய் கொடுப்பனவுடன் ஆயுர்வேத பட்டதாரிகளுக்கான பயிற்சி ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அதற்காக அரசாங்கம் 320 மில்லியன் ரூபாவை செலவிட உள்ளதாகவும் இராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே சுதேச வைத்திய இராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த இராஜாங்க அமைச்சர், சுதேச வைத்திய அமைச்சு என்ற வகையில் நாம் இதுவரை பெரும் வெற்றியை பெற்றுள்ளோம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக பல்கலைக்கழகங்களிலிருந்து சித்தியடைந்த ஆயுர்வேத பட்டதாரிகளின் தொழிற்பயிற்சி தாமதமானது. அதன்படி ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் ஆயுர்வேத, சித்த மற்றும் யுனானி பட்டதாரிகள் 207 பேருக்கு 67,500 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவுடன் பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் 153 பட்டதாரிகளுக்கான பயிற்சி ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்குள் ஆரம்பிக்கப்படும். அதன்படி 418 பட்டதாரிகளுக்கு ஆயுர்வேத திணைக்களம் பயிற்சி அளித்து வருகின்றது. இதற்காக அரசாங்கம் 320 மில்லியன் ரூபாவை செலவிடுகிறது. சுதேச வைத்திய அமைச்சும் ஆயுர்வேத திணைக்களமும் இணைந்து தற்போது பாரம்பரிய வைத்தியர் பதிவுகளை எமது நாட்டில் விரிவுபடுத்தி வருகின்றன. அதன்படி எதிர்வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை பதிவுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க சந்தர்ப்பம் உள்ளது. எமது பெற்றார்கள் தமது சொத்துக்களை விட்டு பிள்ளைகளின் கல்விக்காக வெளிநாடுகளுக்கு அவர்களை அனுப்ப முயற்சிக்கின்றனர். இதற்கு காரணம் நம் நாட்டில் பல்வேறு மாணவர்கள் சங்கங்கள் மாணவர் போராட்டங்களை நடத்தி கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வாய்ப்பளிப்பதில்லை. எனவே இவ்விடயத்தில் மக்கள் புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும் என்று சுதேச வைத்திய இராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். எங்களை சாகும் வரையான உண்ணாவிரதத்துக்கு நகர்த்துகின்றது அரசு. நியாயமான மற்றும் எங்களுக்கு வழங்குவதாக அரசால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிவர்த்திக்குமாறு கோரி நாடு முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் கடந்த 50 நாட்களாக போராடி வரும் இன்றைய சூழலில் அரசும் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளும் கண்ணை மூடிக்கொண்டிருப்பது எங்களை சாகும் வரையான உண்ணாவிரதத்துக்கு தள்ள எத்தரிப்பது போன்று உள்ளதாக தென்கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் செயலாளர் MM முகமது காமில் தெரிவித்தார். தொடர்கிறது தேனாரத்தின் செய்திகள். நாடு முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் கடந்த 50 நாட்களாக தங்களது போராட்டங்களை பல்வேறு வியூகங்களை வகுத்து போராடி வரும் நிலையில் தென்கிழக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று 19ஆம் தேதி சுழற்சி முறையான உண்ணாவிரத போராட்டத்தையும் சத்தியாகிரக போராட்டத்தையும் பல்கலைக்கழக நுழைவாயிலில் ஆரம்பித்துள்ளனர். சுழற்சி முறையான உண்ணாவிரத போராட்டத்தில் முதற்கட்டமாக தென்கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்க தலைவர் MTM தாஜுதீன், S ரிபாஜுதீன், MHM நசார் ஆகியோர் ஆரம்பித்துள்ளனர். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஊழியர் சங்கத்தின் செயலாளர் முகமது காமில், நாங்கள் சொகுசு தேவைகளுக்காக போராடவில்லை. எங்களது போராட்டம் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியாயமான கோரிக்கைக்கான போராட்டம்.
நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நிலவரங்களின் காரணமாக எங்களது ஊழியர்கள் தங்களது வாழ்க்கையினை கொண்டு செல்ல மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். ஊழியர்களின் போராட்டம் காரணமாக பல்கலைக்கழகங்கள் ஸ்தம்பித்த நிலையை அடைந்துள்ளன. இதனால் மாணவர்களின் கல்வி நிலை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இவைகள் தொடர்பில் அரசாங்கமோ அல்லது மாணவர்களோ கவலைப்பட்டதாக தெரியவில்லை. ஊழியர்கள் போராடி வரும் சூழலில் குறித்த வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவுகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், தங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்குமாக இருந்தால் உடனடியாக கடமைக்கு திரும்ப தயாராக இருப்பதாகவும், இல்லையெனில் நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை நோக்கிய நகர வேண்டிய உள்ளதாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். இன்றைய போராட்டத்தின் போதும் சம்பள அதிகரிப்பை வழங்கக் கோரியும், தங்களது பல்வேறு கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் தீர்வை தர வேண்டும் என்று கோரியும் வலியுறுத்திய இந்த கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கதிர்காமம் நோக்கிய பாத யாத்திரை குழுவினருக்கு பலரசம் வழங்கிய முஸ்லிம் மக்கள். யாழ்ப்பாணம் தொண்டமனாறு செல்வச்சந்நிதி கதிர்காமம் பாத யாத்திரை குழுவினர் 37வது நாளில் அட்டாளச்சேனையில் பயணித்த போது முஸ்லிம் மக்கள் பாத யாத்திரை குழுவினருக்கு பலரசம் வழங்கினார்கள். மருத்தடி மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு பாத யாத்திரை குழுவினர் தரிசனம் செய்தனர். அங்கு ஆலய பரிபாலன சபை தலைவர் கி. ஜேசிரில் குடும்பத்தினர் அடியவர்களுக்கு காலை ஆகாரம் வழங்கினார்கள். மேலும் பல அடியார்களுக்கு பாலமுனை, அட்டாளச்சேனை, அக்கரைப்பற்று போன்ற இடங்களில் சென்று காலை ஆகாரமும் வழங்கப்பட்டது. தமிழ் பொது வேட்பாளரை தனிக்கட்சி தீர்மானிக்க முடியாது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் தெரிவினை ஒரு தனிக்கட்சியால் தீர்மானிக்க முடியாது என்று இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மலைய தமிழர்களை ஒட்டுமொத்தமாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் தலைமைகள், புத்திஜீவிகள் என அனைவரையும் ஒன்றிணைத்து தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான கலந்துரையாடல்களை நடத்த முடியும் என்றும் அவர் இதன்போது கூறினார். ஆரையம்பதி பொதுச்சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள வர்த்தக நிலையங்கள் கொண்ட கட்டடத் தொகுதியை திறந்து வைத்து உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு இதனை தெரிவித்தார். இத்துடன் நமது தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.